குருவே சரணம். ஒரு மனுஷருக்கும் ஒரு தேவை, ஒரு கனவு, ஒரு தேடல் இருக்குது. ஆனால் இந்த தேவை, இந்த கனவு, இந்த தேடல், இதனுடைய அர்ஜென்சி, இதனுடைய முக்கியத்துவம், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ராயர் மேலே வச்சிருக்கிற ஒரு பக்தி, அபரிமிதமான ஒரு நம்பிக்கை, இதை பொறுத்து தான் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு தேவையாகட்டும், கனவாகட்டும், தேடலாகட்டும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது வந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு மேன்மையாக இருக்கும், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றத குருராஜர் முடிவு செய்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அதை நம்மளுக்கு அவர் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவார். நாம் கேட்குறது எல்லாமே நமக்கு தேவையானது தானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அது தேவைதானா, இப்போதைக்கு அது அர்ஜென்சியா அப்படின்றது குருராஜருக்கு தெரியும். அதை அவர் நிச்சயமாக உங்களுக்கு அதனால் உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதற்குண்டான ஒரு பலனை நிச்சயமாக அவர் உங்களுக்கு செய்வார். எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்திற்கு பலன் அதிகம் உண்டு. நேரம் கிடைக்கும்போது உங்கள் நண்பர்களிடம் குருராஜரை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் செய்த மகிமைகளை பற்றி பேசும்போது, குருராஜர் மீது இன்னும் அதிக பக்தியை வைக்க அது ஒரு வழிவகுக்கும். குருராஜர் மீது நீங்கள் பக்தியை அதிகமாகிக்கிட்டே போகும்போது அவர் உங்கள் அருகில் வந்துகிட்டே இருப்பார் அப்படின்றத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, சனிக்கிழமை ஒரு நண்பர் நம்ம மடத்துக்கு, ஈரோடு காவேரி கரை மடத்துக்கு வந்திருந்தார். போயிருந்தோம், வியாசராஜரோட ஆராதனை. அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார். அவர் கடந்த ஒரு 2 வருஷமாக தான் அவர் நம்ம மடத்துக்கு வந்துட்டுருக்கார். வாரம் வியாழக்கிழமை வருவார். அப்போ ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது ராயர் அவருக்கு எப்படி அறிமுகமானார், அப்புறம் அவருக்கு அவர் செய்த மகிமைகள் என்ன அப்படின்னு பற்றி பேசிகிட்டு இருந்தார். இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு தேவை, ஒரு கனவு, ஒரு தேடல் இருக்கும். இப்போ நாம் இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதே ஒரு கனவுல, அந்த ஒரு தேடலில் ஒரு விஷயம் இன்னொரு நபர் இருக்கிறாரு அப்படிங்கிறபோது இந்த மெசேஜ் அவருக்கு கிடைக்கும்போது அவருக்கு இன்னும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தியாகும், ஒரு நம்பிக்கை அவருக்கு கிடைக்கும். நாம் எந்த விஷயத்தை அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துக்கு பலன் அதிகம் உண்டுன்னு சொன்னேன். அது நேர்மறையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கூடுமான வரை நாம் எதிர்மறைகளை தவிர்த்து நேர்மறையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அதை நம்ம கண் கூட நிறைய அனுபவங்களில் பார்த்துருப்போம். அந்த நபர் பார்த்திங்கன்னா அவரோட நண்பர், அவர் பேர் சதீஷ்னு சொல்லிட்டு, அவர் ஈரோட்டில் தான் இருக்கார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய நண்பர் மூலிமா அவர் கோயிலுக்கு வந்தார். அப்போ நம்ம அவரை பார்த்ததில்லை. அப்போ ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா, இரவு கனவில் குருராஜர் இது எல்லாமே அவர் சொன்ன விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரியவர் வந்தார், நாளைக்கு என் கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது கனவில் சொன்ன மாதிரி இல்லை, காதில் அசரீரியாக நேரில் பிரதட்சணமாக சொன்ன மாதிரியே இருந்தது. எழுந்து பார்த்தா அடுத்த நாள் வியாழக்கிழமை. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால வீட்டில் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி கனவுல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், நான் ஃபஸ்ட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பி கோயிலுக்கு அவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். இது சில காலங்கள் இப்படியே, சில நாட்கள் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. எப்போ குருராஜர் அவர்கிட்ட என்னை பார்க்க என் கோயிலுக்கு வான்னு சொல்லி சொன்னாரோ, அதை வைத்து அவர் எப்போ அவர் கோயிலுக்கு வர ஆரம்பித்தாரோ, அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இன்ச் பை இன்ச்சாக எல்லாமே குருராஜர் பார்த்து நடத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். அதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறார். வியாபாரத்தில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பிடிப்பு இல்லை.
ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிற ஒரு டைம் அவருக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோடனே அவர் குருராஜர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் கிராஜுவலாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 2 பேருமே வந்து காலேஜ் படிச்சுட்ருக்காங்க, முடிச்சிட்டாங்க. ஒரு பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவில் சர்வீஸ்க்காக வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்குறாங்க. இன்னொரு பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனியில் இப்போது ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஈரோட்டிலிருந்து போனதில் அந்த 2 பெண்கள் தான். அந்த 2 பெண்கள் மட்டும்தான் அந்த டிசிஎஸ் கம்பெனியில் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. இதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குருராஜர் மீது வைத்திருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அவர் மேலே வைத்திருக்கிற அந்த ஒரு பக்தி, அளப்பரிய பக்தி, அதை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. உங்களை எப்படி வாட்ச் பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன நீடு இருக்குது, எப்படி உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும். அதை நீங்களே மறந்துட்டாலும் அதை அவர் வந்து அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அது சக்ஸஸ் ஆனாலும் திரும்பவும் அதில் உங்களுக்கு மேற்கொண்டு எந்த விதமான இடையூறுகள் வராத அளவுக்கு உங்களை அந்த நடந்த விஷயத்தில் உங்களுக்கு அப்படியே தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது அனைத்துமே குருராஜர் உங்களுக்கு செய்து கொடுத்துட்டே இருப்பார். அந்த பெண்கள் அது சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேர் போனாங்க, அதில் 2 பேருமே செலக்ட் ஆகிட்டாங்க. அதில் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா குருராஜரோட பக்தர்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும்போது ஒரு வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தைங்களுக்கு நல்லபடியாக வந்து 2 பெண்களை நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி வேலைக்கு அனுப்புகிற ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டார். அதே வந்து குருராஜர் வந்து பார்த்துக்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, என்னை கனவுல வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் எல்லாமே வந்து முன்னேற்றம் தான். எனக்கு எது நடந்தாலும் வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து ராகவேந்திர சுவாமிகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போது ஒரு முறை வந்து மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்துட்டு புதுசாக ஒரு கார் வாங்கிட்டு காருக்கு வந்து பூஜை பண்ணணுன்றதுக்காக வந்து வந்திருந்தாராம். இவர் வந்து அதை பார்த்துட்டு ராயர்கிட்ட வந்து கேட்டுக்கிறார், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை அப்படின்ட்டு. சின்ன சின்ன ஆசைகள் தானே, நம்ம அப்பாட்ட நம்ம எப்படி நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து அவர் கேட்டிருக்கார். ஆனால் வந்து அதுவுமே வந்து நடந்திருக்கு. அந்த விஷயம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பேங்க்லேருந்து அவர் கூப்பிட்ருக்காங்க கொஞ்ச நாளில், இந்த மாதிரி உங்களுக்கு கார் லோன் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போய் இந்த மாதிரி நம்ம கார் வாங்கணும்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களாவே வாலண்டியராக கூப்பிட்டு இந்த மாதிரி எலிஜிபிள் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் கேட்டது அதை தானே, கார் வாங்கணும்னு சொல்லி தானே ராயர்கிட்ட கேட்டார். அதையும் அவர் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறார். புதுசாக கார் வாங்கினார். அந்த காரை எடுத்துகிட்டு போய் குருராஜர் சன்னதியில் நிறுத்தி அவர்கிட்ட வந்து ஒரு சொல்லிவிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறார். அவர் சொன்னது அதுதான், எனக்கு எது நடந்தாலும் எனக்கு எல்லாமே வந்து அவர் தாங்க, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். அவரை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலத்தில் எனக்கு அவருடைய ஒரு அறிமுகம் கிடச்சி, என் நண்பர் மூலியமாக கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே வந்து சுபிக்ஷமாக தான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி சொன்னார். இதுதாங்க குருராஜர். உங்களுக்கு அவர் பண்ணணும், அவருடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே விழுகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, நீங்கள் இந்த தேசத்தில் இல்லை இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அவரை தேடி வருவீங்க, உங்களை அவர் வர வச்சுருவார். தயாளு குணம், அப்படி ஒரு தயாளு குணம் கொண்ட ஒரு அற்புதமான மகான் அவர். அவரை நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம், அவரை நம்ம வணங்குகிறோம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, ஒரு தொடர்பு, ஒரு பந்தம் இருந்தால் தான் அது நிச்சயமாக அது நடக்கும். நீங்கள் குருராஜர் மீது வைக்கும் பக்தியானது ஒரு வெகுளித்தனமாக, ஒரு அப்பாவித்தனமாக நம்ம இருக்கும்போது அதுக்கு நிச்சயமாக பலன் வந்து ஜாஸ்தி தான். ஆனால் உரிமையோடு நம்ம கேட்குறது நம்மளுடைய ரைட்ஸ்,
ஆனால் கொடுக்கறது அவருடைய கடமையாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போது இந்த விஷயம் வந்து நீங்கள் கேட்ட விஷயம் வந்து தேவைதானா அப்படின்றத பார்த்து அதனால் வந்து நம்மளுக்கு எல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு பின்புலம் இருந்ததுன்னா நிச்சயமாக அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். கிடைத்த வாழ்க்கைக்கு குருராஜருக்கு தினமும் நன்றி கூறி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார் சதீஷ் அவர்கள். நிச்சயமாக நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு அந்த கிடைச்சதை வந்து நம்ம போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு குருராஜருக்கு அனுதினமும் நன்றி சொல்லி அந்த ஒரு திருப்தி அடைய பழகிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை வந்து அமைதியாக ஆனந்தமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திரா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது.